என்னையே தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் பெஞ்சரால எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்தோட ட்ரைலர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லியோவுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் யாரோட டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சுங்க. அட்லி, வெற்றிமாறன், இது மாதிரி பெரிய பெரிய டேரக்டரோட லிஸ்ட்லாம் இருந்துச்சு. பட் அவர் வந்து சடனாக வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வந்து சூஸ் பண்ணது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஷாக்கிங் தான் சொல்லலாம். வெங்கட் பிரபு அவரோட படத்தில் எப்படி விஜய் அவர்கள் நடிப்பார்? ஏன்னா அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தா மாதிரி ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. அஜித் அவர்களோட கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக மங்காத்தா சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வேற லெவல் ஜானர் மூவி அது. அப்படி ஒரு மூவியை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி, சென்னை 628, மாநாடு, ரீசெண்டாக கஸ்டடி, இது மாதிரி வந்துட்டு மாநாடு ஓகே. மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு சுமாரான படங்களாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து வெங்கட் பிரபு அவர்களை வந்து எப்படி சூஸ் பண்ணார், இது என்ன மாதிரி ஜானராக இருக்கும் அப்படின்ற கேள்விகள் நிறைய வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட கதைக்களமாக இருக்கும். இதில் வந்து ஒரு விஜய் வந்து சிஎம் வர போகிறாரு, இன்னொரு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் வர போகிறாரு, இது அப்பா அம்மா சப்ஜெக்டு, ஸ்னேகா கேரக்டர் வந்து ஒரு வில்லி கேரக்டர், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கதைக்களம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கோட் அப்படின்ற டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே இது வந்து அரசியல் கதை கிடையாது, இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, இது வந்து ஒரு டைம் ட்ராவல் மூவி, மாநாடு மாதிரி இது வந்து ஒரு சப்ஜெக்டு அப்படின்ற மாதிரி கதைகள்லாம் சொன்னாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கோட் படத்தோட சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கலையான விமர்சனம் தான் பெற்றுன்னு சொல்லலாம். இவன் வந்து அஜித் அவர்களுக்கு வந்து சூப்பராக மியூசிக் போட்டாங்க, விஜய் அவர்களுக்கு வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட இது இருந்துச்சு. இந்த படம் வந்து எப்படி இருக்க போதோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ஒரு ப்ரொமோ வீடியோ ஒன்று இது பண்ணாங்க. விஜய் அவர்கள் வந்து ஒரு சின்ன வயசு பையன் மாதிரி காமிச்சது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான விமர்சனம் தான் பெற்றுருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இது எந்த மாதிரி இருக்கும், சம்பவம் வந்து எதுவும் செய்ய போகிறாரா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விமர்சனம் வந்துச்சு. பட் அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் இந்த ட்ரைலர் இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா பக்காவான ஒரு மாஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த ட்ரைலர் வந்து அவ்வளோ ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்லாம் இருந்துச்சு, அவ்வளோ ஒரு எனர்ஜிக்காக இருந்துச்சு அந்த ட்ரைலரை பார்க்கும்போதே. ஸோ எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயந்தான், அது நம்ம திரும்ப திரும்ப சொன்னாலும் ஒரு இதாக தான் இருக்கும். விஜய் அவர்கள் வந்து எப்படி சொல்கிறேன்னா, எப்போனா இவ்வளோ எங்காக இருக்கிறீங்க, அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கீங்க. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இன்னும் சொல்ல போனோம்னா இந்த யங் விஜய் காட்டிலும் அந்த ஒரு அப்பா கேரக்டரில் வர அந்த விஜய் வந்து வேற லெவல் மாசாக இருக்கு. அவருக்குள்ள பயங்கர மாசாக இருக்குது அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது. அதே மாதிரி அந்த சிங்கிள் ப்ரொமோ வந்து விடும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப என்னடா அப்படி செஞ்சு வச்சுக்கிங்க, இது யாரா அப்படின்ட்டு நிறைய கமெண்ட் வந்துச்சு. பட் அது ட்ரைலரில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து பெருசாக தெரியல. ஸோ ஒரு அந்த ஏஜில் வந்து அவர் எப்படி இருந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் இந்த ட்ரைலரில் இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ட்ரைலரில் பார்க்கும்போது. ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வர சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் ஒரு அப்பா மகன் சென்டிமெண்ட் வந்து நல்லாவே கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசீகரா படத்துக்கு அப்புறம் மீண்டும் வந்து ஸ்னேகா அவர்கள் வந்து படத்தில் அவர் வந்து ஒரு பேராக நடிச்சிருக்காங்க. மெர்சல் எப்படி அவங்களோட காம்போ இருந்துச்சு, இப்போ லியோனையும் பார்த்தீங்கன்னா த்ரிஷா, விஜய் அவர்களோட ஜோடி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு ட்ரைலரில் பார்க்கும்போது, ஸோ ட்ரைலர் பார்த்தாலே தெரியுது இது வந்து ஒரு ராயஜன் சப்ஜெக்டு அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட இந்த போஸ்டரே நம்ம பார்த்தோம், தெரிஞ்சிச்சு. இந்த பிரசாந்த் அவர்களும், பிரபுதேவா அவர்கள், அஜ்மல் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக இருந்து ஒரு மிஷன் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்டு. ஸோ இதில் வந்து அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, பையனோட கேரக்டர் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றலாம் வந்து படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்த ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாஸ் சீன்ஸு. இன்னும் சொல்ல போனால் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியான சப்ஜெக்ட் எடுக்கிறதுல செம கில்லாடி. அவரோட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த காமெடி சீன்ஸ் வந்து பயங்கரமாக பட்டாகும். விஜய் சார் அவர்கள் படத்துலையுமே சொல்ல வேண்டாம், அவர் காமெடி ரோல் வந்து காமெடி ஆக்டர் எல்லாமே அவர் எல்லாமே அடித்து தும்சம் பண்ணிடுவார். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கா விஜய் சார் மூவின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதில் வந்துட்டு காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட்டு, அப்புறம் விசில் போடு சாங்கில் அவர் போட்ட மூமெண்ட்டே தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து விஜய் சார் படத்தில் என்னென்ன இருக்கணுமோ அது அனைத்துமே இந்த படத்துலையும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இது வரைக்கும் வந்த படங்களோட இதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்ல போகலாம். புதுசாக வந்து இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக சப்ஜெக்ட் ட்ரை பண்ணும்போதே தெரியும் அது ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும்.
ஸோ இந்த படத்தில் வந்துட்டு அந்த இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இப்போ ரீசெண்டாக அந்த சிங்கிள்லே பார்த்தீங்கன்னா அந்த விஜய் அவர்களை வந்து சின்ன வயசு பையனாக காட்டுற அந்த விஎஃப்எக்ஸ்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ நமக்கு ட்ரைலரில் பார்க்கும்போது அது வந்து பெருசாக தெரில, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதில் இருக்கும். பட்டு புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது அதில் வந்து நம்ம பெருசாக பார்க்க முடியாது. ஸோ கதை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது, அவங்களோட ஆக்டிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் வந்து நம்ம கதைக்கு முக்கியம். ஸோ பிரசாந்த் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு பேட்டியில் இருந்தாங்க, நீங்கள் விஜய் கூட நடிக்கிறீங்கன்னு சொல்லி இல்லை நானும் விஜயும் சேர்ந்து வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த படத்தோட ட்ரைலரில் பார்க்கும்போது அவருக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய வந்து ஒரு ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட காலரை பிடிச்சி பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கண் மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கண்ணு கலங்கி அவரோட பழைய பிரசாந்த் அவர்களை வந்து அதில் பார்க்கலாம். ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு கம்பேர் கொடுத்த மாதிரி இந்த படமும் அவருக்கு வந்து நல்ல ஒரு பேர் சொல்கிற படமாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து பிரபுதேவா சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு ஆக்டரு, டான்ஸு, இது எல்லாமே நமக்கு தெரியும். பட் ஆக்ஷனில் வந்து எப்படி பண்ணுவார் அப்படின்றதில்ல. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட வரும்போது அவருக்கும் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஒரு பக்காவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ படம் வரும்போது அதெல்லாம் தெரியும். லைலா அவர்கள் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தேன் ரசித்தேன் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் லைலா அவங்க வந்து காம்போ இருக்கிறதில்ல. இவங்க 2 பேரும் படத்தில் வந்து ஜோடியாக வர்றாங்களா இல்லை இவங்க வந்து தனியாக ஒரு சீன்ஸு வராங்களா அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸ் தான். அப்புறம் யோகி பாபு படத்தில் பார்த்தா தெரியும் காமெடி எப்படி இருக்குது அப்படின்றது. இன்னும் சொல்ல போனால் அடுத்து வந்து மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் ஜூப்ளி நாயகன் மோகன் அவர்கள். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. என்ன மாதிரி கேரக்டர் வந்து ஒரு சயின்டிஸ்டாக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இந்த படத்தோட ட்ரைலரில் அவரோட சீன்ஸ் ஒரு 2 சீனில் காட்டுறாங்க. அந்த படத்தில் வந்து அவரோட அந்த வில்லன் கேரக்டர் வந்து ரொம்பவே பேசப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக அவருக்கு வந்து வாய்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு வந்து விஜய் அவர்களோட மாமா தான் வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஹரா படத்தில் வந்து அவரோட ஓன் வாய்ஸ் நடிச்சு இது பண்ணியிருந்தாரு. வாய்ஸ் ஒரு மாதிரி கரகரன்னு பேசக்கூடிய ஒரு டைப் தான். பட் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அவரோட ஓன் வாய்ஸ் தான் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அந்த ஒரு 2 டைலாக் வரும், நான் அனுபவிச்ச வழியை வந்து அவனும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு டைலாக் வரும்போது அது படமாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா அந்த ட்ரைலரில் ஒரு சீனில் வந்து அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் நல்லா பார்த்தோம். அது ரொம்ப அந்த கண்ணில் வந்து ஒரு கொலவெறி சூப்பராக பண்ணியிருந்தார். குறிப்பாக அந்த ட்ரைலரோட எண்டில் வந்து அவர் மருதமலை மாமணியே முருகையா அப்படின்னு அந்த கில்லி படத்தில் வர்ற அந்த சாங்ஸை பார்க்கும்போது அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வெங்கட் பிரபு சாரை பொறுத்த வரைக்குமே தெரியும், எல்லா படத்துலேருந்து ஒரு சீனை வந்து அட்டையை போட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து ரெஃபரன்ஸு அப்படின்னு சொல்லி வேணாலும் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ்லாம் வச்சு அதை வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு காமெடியாக கொடுக்கணுமோ எப்படி கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து கொடுக்குறதுல அவர் வந்து ஒரு பெரிய கில்லாடி. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த மாதிரிலாம் நிறைய சீன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒன்று தான் வந்து அந்த கில்லி படத்தில் வர அந்த மருதமலை மாமணியே முருகையா அந்த சாங்ஸோடு அவரோட ட்ரைலர் எண்டில் முடிக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து சொல்கிற மாதிரி ட்ரைலரில் எண்டில் கொடுக்கும்போது ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற ஒரு விஜய் சாரோட வாய்ஸ்லேயே வந்து அந்த இதை கொடுத்தது. இது எல்லாமே வந்து ட்ரைலரில் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ படத்தில் வந்து கதையை தாண்டி எடிட்டிங் அண்ட் விஎஃப்எக்ஸு இந்த ஒர்க்கெலாம் வந்து ரொம்பவே சிரமப்பட்டுருக்காங்கன்றத ட்ரைலரில் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா ஏகப்பட்ட ஆக்ஷன் சீன்ஸ் இதில் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேசிங் சீன்ஸு, அப்புறம் ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடக்கும்போது இவர் வந்து ஒரு ஜம்ப் பண்ணுற மாதிரி உள்ள சீன்ஸு இதெல்லாம், அப்புறம் ஒரு கன் ஷூட்டு 2 பேர் இருக்காது, அப்புறம் 2 விஜயுமே வண்டியில் போகும்போது ஒரு சேசிங் ஒன்று காமிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியான சீன்ஸாக அதில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஸ்டன் மாஸ்டர் அப்புறம் கேமராமேன் இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே கடினமான ஒரு உழைப்பை கொட்டியிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா படத்தோட ட்ரைலரில் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் ஜி சாரோட அந்த சின்ன சின்ன க்யூட் மூமெண்ட்ஸ் இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ இது வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு செம்ம ட்ரீட் இருக்குது அப்படின்னு தான் நம்பலாம். ஸோ இது வரைக்கும் விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருந்திருப்பாங்க, சாங்ஸ்லாம் அப்படி என்ன மாதிரி பண்ணும். ஸோ இந்த ட்ரைலரில் பார்த்ததுலேருந்து அவங்களோட இது வந்து செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க, வேறு லெவலுக்கு ஒரு ட்ரீட்டில் இருப்பாங்க.
இந்த வாட்டி சம்பவம் உறுதி அப்படின்றது நல்லா தெரியுது. இந்த படத்தை யாரும் எதிர்பார்க்காத விதமாக இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விஜய் அவர்கள் வந்து 2 விதமாக காட்ட போகிறாங்க அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ ட்ரைலரில் பார்க்கும்போது அதில் 4 கேரக்டர் எனக்கு தெரிஞ்சுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக எப்போதும் பார்க்குற அந்த யங் விஜய், அதுக்கப்புறம் ஒரு அப்பா கேரக்டர், வயசான கேரக்டர் ஒன்று, அப்புறம் நீங்கள் இந்த அவங்களோட பையன் கேரக்டர் ஒன்று காமிச்சிருந்தாங்க, ஒரு 25 வயசில் உள்ள மாதிரி. அதையும் தாண்டி ஒரு 18 வயசு 16 வயசில் வந்து ஒரு விஜயை காட்டுறாங்க. அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவங்க வந்துட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இது இந்த கேரக்டர் வந்து எப்படி, இது வந்து நல்லாவே இல்லை இந்த லுக்கு, பேசாமல் அவருக்கு வந்து ஹேர் கட் பண்ணி மீசையை ட்ரிம் பண்ணி விட்டா அந்த திருமல படத்தில் வர விஜய் மாதிரியே இந்த கேரக்டர் காமிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து படத்தில் பார்க்கும்போது இது எதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க, இந்த கேரக்டருக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா நிறையா சீனில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் இருக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து அவரோட லுக், அந்த மாஸ் லுக், அந்த சின்ன வயசு கேரக்டர் சொல்கிறேன், ரொம்ப ஒரு லைட்டாக அப்படி எட்டி பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாசாக ஒரு சீன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு போக்கி ஸ்டைலில் வந்து அப்படியே தூக்கிட்டு நடந்து வர மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நீ உன்னால் முடியலன்னா சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீன்ஸ் வருது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு யாரையோ ஒரு கோபமாக பார்க்குற மாதிரி அந்த கேரக்டர்லாம் வந்து. ஸோ படமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 2 கேரக்டருக்குமே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பாங்க தான் சொல்லலாம். ஸோ ட்ரைலரை பார்க்கும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து யாருமே நெகட்டிவ் சொல்ல முடியாதுன்னு நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து அந்த சாங்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ். ஃபேன்ஸுக்கே வந்து சில இதெல்லாம் வந்து பிடிக்கல, இது என்னது சாங்ஸ் வந்து வழக்கமாக விஜய் சார் படத்தில் வர மாதிரிலாம் சாங்ஸ் இல்லை, வெங்கட் பிரபு சார் நம்ம சம்பவம் பண்ண போகிறாரு, இப்படிலாம் நிறைய டாக் வந்துச்சு. ஸோ அந்த ட்ரைலரை பார்க்கும்போது செம்ம கான்ஃபிடென்ட்டு. ஃபேன்ஸ் பாய்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ட்ரீட் இருக்குது. விஜய் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை, தமிழ் ஆடியன்ஸ்க்கே வந்து இந்த படம் வந்து ஒரு செம்ம ட்ரீட் இருக்கும்.